அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரம் மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம். இந்த வாரம் பேச போகிற விஷயம் குறிப்பாக இளைஞர் யுவதிகளுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்க போது, அதே போல் பெற்றோரும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வாரம் நாங்கள் பேச போகிறோம். உலகமயமாக்கலோடு முளைவிட்டிருக்கின்ற பல புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளால் இன்று உலகம் சுருங்கி போயுள்ளதாக கருதப்படுகிறது. இவ்வனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் மனிதனின் வேலையை இலகுவாக்கியதோடு நேரத்தையும் மிச்சப்படுத்தி கொடுத்துள்ளமையால் தொலைத்தொடர்புகளின் பாரிய பாய்ச்சலுக்கு முதன்மையான இடம் உண்டு. இன்றைய நவீன தொலைத்தொடர்பு விருத்தியானது மனிதர்களை தம்வசப்படுத்தி வைத்திருக்கின்றன. விஞ்ஞான வளர்ச்சி என்பது பாரிய நன்மைகளோடு பக்க விளைவுகளாக தீமைகளையும் விதைக்கவல்லன. இதற்கு இன்றைய சமுதாயத்தை தன் கட்டில் வைத்திருக்கின்ற சமூக வலைத்தளங்களும் விதிவிலக்கல்ல. அதீத பயன் தரக்கூடிய சமூக வலைத்தளங்களின் நன்மையான பக்கங்கள் குறித்தான திருப்தியை விட அதை பயன்படுத்தும் சிலருக்கு இன்று ஏற்படுகின்ற அபாயங்கள் குறித்த கவலைகள் மேலோங்கி நிற்பது துரதிர்ஷ்டமே. சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் இலங்கையில் இன்று பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. போதிய விழிப்புணர்வின்மை காரணமாக இணையதளத்தில் தான் தோன்றித்தனமாக செயற்படும் போது ஏற்படும் பின்விளைவுகளை தாங்க முடியாதவர்களாக அவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இலங்கையில் கடந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மாத்திரம் ஃபேஸ்புக் தொடர்பாக 300 முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக அரசாங்கத்தின் தகவல் தொடர்பாடல் பிரிவின் புள்ளி விபரம் கூறுகிறது. ஃபேஸ்புக்கில் போலியான கணக்கொன்றை தொடங்கி பலரும் குற்றச்செயல்களில் ஈடுபடும் நிலை இன்று தோன்றியுள்ளது. குறிப்பாக சமூக வலைத்தள பயன்பாட்டில் வரும் பிரச்சினைகள் குறித்தோ தமது புகைப்படங்களையோ அன்றாட நடவடிக்கைகளையோ பதிவிடும் போது ஏற்படுகின்ற பாதக விளைவுகள் தொடர்பான எந்த ஒரு விழிப்புணர்வும் இன்றி சிக்கலில் மாட்டிக்கொள்கின்ற பல இளைஞர்களும் யுவதிகளும் தற்கொலை செய்து கொள்கின்ற அவல நிலை எமது நாட்டில் நடந்தேறி வருகிறது. இன்று அதிகரித்து செல்லும் இணைய குற்றங்கள் தொடர்பில் புதிய சட்டங்கள் இயற்றவும், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும், அவர்களுக்குரிய தண்டனைகளை பெற்றுக்கொள்ளவும் அரசு அதிக கவனம் செலுத்துவதை அவதானிக்க முடிகிறது. இத்தகைய குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் பொறுப்பு அரசுக்கு மாத்திரமின்றி பொதுமக்கள் அனைவருக்கும் உண்டு எனும் விழிப்புணர்வு அவசியமாகிறது. கைத்தொலைபேசி மூலமே இணையதளத்தை பயன்படுத்தும் வசதியுள்ள இன்றைய காலகட்டத்தில் வயது பேதமின்றி சிறுவர் சிறுமியர் கூட அவ்வசதியை பயன்படுத்தும் வாய்ப்பை பெற்றிருப்பதையிட்டு நாம் அவதானமாக இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும். தம் பிள்ளைகளின் நடத்தைகள் குறித்தும் சமூக வலைத்தளங்களில் அவர்களின் பயன்பாடுகள் குறித்தும் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இக்கட்டான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமகாலத்தின் முக்கிய பிரச்சனையாக உள்ள இணைய குற்றங்கள் சம்பந்தமாக அனைவரையும் விழிப்படைய செய்வது காலத்தின் தேவையாகவும் ஒரு சமூக பொறுப்பாகவும் கருதப்படுவதால் மக்கள் அபிமானம் பெற்ற தமிழ் தொலைக்காட்சி என்ற வகையில் வசந்தம் தொலைக்காட்சி தனது தார்மீக கடமையாக எண்ணி எமது மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முதல் அம்சமாக சமூக வலைத்தளங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து உங்களோடு திறந்து கலந்துரையாட விரும்புகிறது. நேஷனல் சென்டர் ஃபார் சைபர் செக்யூரிட்டி இதிலிருந்து தான் எங்களுக்கு அதிகாரிகள் வந்திருக்காங்க. கணனி பாதுகாப்பு தயார் குழு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து அநேகமாக நாங்கள் ஆங்கிலம் கலந்த சில விஷயங்களையும் பேச வேண்டியிருக்கும். காரணம் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். அந்த நிலையத்திலிருந்து வந்திருக்கார் தீனதயாளன், பாதுகாப்பு அதிகாரி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம். தீனதயாளன், முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். தீனதயாளன், உங்களோட நிறுவனம் பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். நீங்கள் இந்த நிறுவனத்தில் என்னவா இருக்கிறீங்க, இவ்வளோ காலம் இருக்கிறீங்க, உங்களோட அனுபவம், இந்த விஷயங்களை வந்து ஆரம்பிப்போம். அப்போ எங்களுடைய ரசிகர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும் நாங்கள் பேச போகிற விஷயம். ரைட், ஓகே. என் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா நான் படித்தது சென்ட் தாமஸஸ் காலேஜ் பண்டாரவில். ஏலெவல் முடிச்சுட்டு எனக்கு கம்ப்யூட்டரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ இந்த டிகிரி செய்ய நான் யூகேல தான் செஞ்சேன், யூனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத்தில். டிகிரி வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ அது முடித்தோன்னே எந்த ஃபீல்டில் போகணுன்னு யோசிச்சேன். பட் செக்யூரிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. இன்றைக்கி எந்த ஒரு செக்டர் எடுத்தாலும் செக்யூரிட்டிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாஸ்டர்ஸ் ஐ ஸ்பெஷலைஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அட் ராயல் ஹாலோவே. அது முடிச்சுட்டு ஐ நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் ஐடி ஃபர்ம்ஸில் நிறையா யூகேல ஒர்க் பண்ணியிருக்கேன். அது முடிச்சுட்டு இங்கே வந்து கொஞ்சம் லெக்சர் பண்ணேன். இப்போ ஒரு 1 இயராக ஸ்ரீலங்கா சர்ட்டில்
இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீலங்கா சர்ட் விரிவாக்கம் அதன் செயற்பாடுகளை பற்றி இப்போ வருவோம். ரைட். இப்போ ஸ்ரீலங்கா சர்ட்னு பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம், தமிழ்லனா கணனி பாதுகாப்பு தயார் குழு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் விரிவாக்கம் சரியாக சொல்லணும் முடியல. கணனி சம்பந்தமான பாதுகாக்கிற விஷயங்களை கையாளுற ஒரு குழு, அரச நிறுவனம் ஒன்று அமைச்சுக்குள்ளே இயங்குது இல்லையா? அதாவது நாங்கள் ஐசிடிஏக்கு கீழே இறங்குற ஒரு சப்சிடரின்னு சொல்லுவோம், கீழே இறங்குற நிறுவனம். அதாவது 2006 தான் சர்ட் உருவாக்கப்பட்டது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா 2006 ஐசிடி என்ன செஞ்சாங்கன்னா இ-காமர்ஸ், அந்த எலக்ட்ரானிக் அந்த மாதிரி எல்லா இணையதளங்களையும் எல்லா சேவைகளையும் ஆன்லைன் மூலமாக வழங்க ரெடி ஆனாங்க. இப்படி ஆன்லைன் மூலம் வழங்கும் போது அவ பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா அது மக்களுடைய டேட்டா எல்லா பர்சனல் டேட்டா எல்லாமே இருக்குன்னா அது பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக அதை பாதுகாப்புறதுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் ஸ்ரீலங்கன் சர்ட். சரியா? இப்போ நாங்கள் ஒரு 10-11 இயர்ஸாக சர்வீஸில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பல வகையான சேவைகளை வழங்குகிறோம். இப்போ ஒன்று இன்சிடென்ட் ஹேண்ட்லிங், அதாவது சம்பவங்களை கையாளுதல். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இமெயிலில் பிரச்சனைகள் நடக்குது, சோஷியல் மீடியாஸில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இப்போ இமெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒரு இமெயிலில் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம், ஒரு பேங்க்லேருந்து அனுப்புகிற மாதிரி. உங்களோட யாரோ லாகின் பண்ணியிருக்காங்க, அதனால உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணியிருக்காங்க, திரும்ப லாகின் பண்ணி ரீசெட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு HSBC இல்லை ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அந்த ஒரு பேங்க், அதையே நல்ல ஃபார்மேட்டில் அழகாக இருக்கும், அவங்களோட மேனேஜர் சிக்னேச்சர்ஸ்லாம் உள்ள மாதிரி. அப்போ புரியாதவங்க என்ன செய்வாங்க, அதை கிளிக் பண்ணி போனோன்னா அந்த வெப்சைட்டும் HSBC வெப்சைட் மாதிரியே தான் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேவ் ஆகிரும். அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களால் ஒரு ப்ரோக்ரெஷன் ஒன்று இருக்காது, அந்த பேஜ் மட்டும்தான் இருக்கும். சரியா? ஆனால் உங்களோட பாஸ்வேர்டு எல்லாம் போய் அதெல்லாம் அது யாராவது இப்போ இந்த சைட்டை க்ரியேட் பண்ணவங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா பேஸ் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் லாக் அவுட் ஆயிருங்க, உங்களால் ஒன்றும் செய்யலாது. அதை அவங்க என்ன செய்ய மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணக்கூடிய இப்போ இப்படியான நிறைய விஷயங்களுக்கு இப்போ உதாரணமாக சொல்ல போனால் தயாளன், நாங்கள் சாதாரண சமூகத்தில் பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து வருவோம். இப்போ இது தனிப்பட்ட விஷயமாக இருக்கலாம், இல்லை ஒரு நிறுவனம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இந்த கணனி சார்ந்த பாதுகாப்பு இப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை கொடுப்போம். அதை பாவிக்கும் போதும் சரி, ஏனையவர்கள் வரக்கூடிய விஷயங்களும் சரி, அதில் என்னென்ன மாதிரியான குற்றங்கள் நிகழுது, அந்த குற்றங்களுக்கான தீர்வுகள் என்ன, எப்படி அந்த குற்றங்கள் நடக்காமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம், இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நான் கிளியர் பண்ண போகிறேன். முதல்ல உங்களோட நிறுவனத்துக்குரிய சேவைகளை நீங்கள் சொல்லிட்டு வாரீங்க, என்னென்ன மாதிரியான சேவைகள். ஒன்று சொன்னீங்க இந்த கணனி பாதுகாப்பு சேவை, மற்றது அதாவது இன்சிடென்ட் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி இமெயில் இதில் இமெயில் இல்லாட்டி உங்களோட சோஷியல் மீடியா ஒரு வெப்சைட்டில் நடக்கக்கூடிய செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ், அதுக்கான டெக்னிக்கல் சொல்யூஷனை தான் நாங்கள் வழங்குவோம். தொழில்நுட்ப ரீதியான தீர்வுகள். அதாவது உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், உங்களோட அக்கௌண்ட் எப்படி டீஆக்டிவேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு இமெயில் இல்லை யாரும் உங்களை எப்படி எதுவும் அனுப்புனா, எதுவும் ஒரு உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் யார்ட்டையும் அனுப்பியிருந்தீங்கன்னா அது யார் அனுப்புனா, எங்கேருந்து இமெயில் வந்துச்சு, அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷனை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். லீகலாக எங்களால் ஆக்ஷன்ஸ் எடுக்க இயலாது. இப்போ அந்த மாதிரி நிறைய வரும். செகண்ட் திங் கன்சல்டன்சி சர்வீசஸ். அதாவது இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் CSWன்னு ஒன்று செய்வோம், அதாவது கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி வீக். இது மக்களோட விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீலங்கன் சர்ட்டால் செய்கிற ஒரு ஈவெண்ட். இதில் நிறைய கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃபாரின்லேருந்து இந்த துறையில் சம்மந்தப்பட்டவங்க, இந்த புதிதாக என்னென்ன பிரச்சனைகள் இதில் இருக்குது அந்த மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணுறது. மற்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் குவிஸ் ப்ரோக்ராம்னு, அதாவது குவிஸ் ப்ரோக்ராமத்தில் ஒரு காலேஜஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுற ஒரு ஈவெண்ட். மற்ற ஹேக்கிங் சேலஞ்ச், அதாவது இப்போ ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் நாங்கள் சொல்கிறது. இப்போ ஹேக்கிங்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு இல்லை இன்னொரு ஆள் லாகின் பண்ணுறது, பெர்மிஷன் லாகின் பண்ண, அது எத்திக்கல் இல்லை, அன்எத்திக்கல். இப்போ எத்திக்கல்னால் நாங்களாக ஒரு நெட்வொர்க் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறது. இப்படி எத்திக்கல் ஹேக்கர்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஆட்கள் தவறுதலாக பயன்படுத்தும் போது அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் எத்திக்கல் ஹேக்கராக இருந்தால் தான் அது உங்களுக்கு செய்யலாம். அப்போ அந்த மாதிரி ஈவெண்ட் செய்வோம். இந்த கன்சல்டன்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஸ்கூல்ஸில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பப்ளிக் பிளேசஸில் போயிட்டு எப்படி கணனியை பாதுகாப்பாக வச்சுருக்கணும், எப்படி நீங்கள் ஒரு ஆர்டினரி யூசர்ஸாக என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம். மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் அசஸ்மெண்ட். அதாவது இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, இப்போ ஸ்ரீலங்கன் வெப்சைட் இருக்குது, இப்போ ஸ்ரீலங்கா சர்ட் வெப்சைட். இப்போ இந்த சர்ட் வெப்சைட்டில் பல விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குது.
இப்போ இதில் டேட்டா பேஸ் இருக்கலாம், பல விஷயங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வெப்சைட் பாதுகாப்பாக இல்லாட்டி யாரும் அதை ஹேக் பண்ணி அதுக்குள்ளுக்கு போய்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், தேவையில்லாத விஷயம் பப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ண அதுதான் செக்யூரிட்டி அசஸ்மெண்ட்னு நாங்கள் சொல்கிறது, பெனட்ரேஷன் டெஸ்டிங். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரீயாகவும் ப்ரைவேட்டுக்கு இதாகவும் செய்வோம். மற்றது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அசஸ்மெண்ட், அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் என்வாயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் செக்யூராக வச்சுருக்குது, அந்த மாதிரி கன்சல்டன்ட் சர்வீஸ். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா we do policy, security policy. அதாவது இப்போ ஒரு ஐடிஎன் நிறுவனம் எடுத்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பாலிசி, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும். உதாரணத்துக்கு ஆக்கள் பென் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன்ஸ் ஆஃபீஸ் ஃபோன்ஸை மட்டும்தான் ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன பாலிசிகள், ஃபிசிக்கல் செக்யூரிட்டி பாலிசினால் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பாலிசிஸை க்ரியேட் பண்ண நாங்கள் உதவி செய்வோம். ஸோ இந்த மாதிரி சேவைகளை தான் நாங்கள் ஸ்ரீலங்கா சர்ட்டில் வழங்குகிறோம். இப்போ பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களோட வீடுகளில் நீங்கள் கணினி சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துகிறீங்க. குறிப்பாக ஒரு சின்ன ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து பெரிய நீங்கள் மற்ற விஷயங்களையும் பயன்படுத்துவதால இருப்பீங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ஒரு இணையதளம் வச்சுருப்பீங்க. இப்படியான இந்த சமூக தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களோட தொடர்புபட்டவங்க கண்டிப்பாக இந்த விஷயங்களை பாருங்கள். ஸ்ரீலங்கன் சர்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆலோசனை ரீதியான உதவிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதுபோல் உங்களுடைய ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக அவங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறையை நாங்கள் நிகழ்ச்சியில் இடையில் சொல்ல விரும்புகிறோம். தொலைபேசி இலக்கங்கள் இருக்குது. அதுக்கிடையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு பதிவு செய்யப்படுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் பதிவு செய்யப்படுகிறது, இந்த கணனி குற்றங்கள் அப்படி இல்லாட்டி கணனி ரீதியான ஃபேஸ்புக் எல்லாமே எடுத்தால் என்ன மாதிரி குற்றங்கள் வருது அதிகம்? இப்போ எங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயரை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு நியர்லி 2800 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு, இன்சிடென்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சோஷியல்ஸ் மீடியா சம்மந்தப்பட்ட ஃபேக் அக்கௌண்ட்ஸ், அதுலேயே ஒரு 1300 கிட்டையும் ஹேக்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஃபேஸ்புக் ஹேக்டா இல்லாட்டி ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஸ்கைப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி ஆக்கள் ஹேக் பண்ணி அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போன அக்கௌண்ட்ஸ் ஒரு 500. மற்றது மற்ற விஷயங்கள், அதாவது உங்களோட ஃபோன் நம்பரை யாரும் மிஸ்யூஸ் பண்ணலாம், ஃபோட்டோஸ் ஒரு இதில் மிஸ்யூஸ் பண்ணலாம், இமெயில் கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது வெப்சைட்டில் நடக்கிற பிரச்சனைகள், காப்பிரைட்ஸ், அந்த மாதிரி வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு 900. அப்போ டோட்டலாக எங்களுக்கு ஒரு 2800 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நிறைய, இப்போ இதுக்கு காரணம் வந்து இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பம் காரணமாக நிறைய அட்டாக்ஸ் நடக்கிற சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ சொல்லணும் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படி நாங்கள், அதாவது இந்த தொழில்நுட்பத்தை சரியான ஒரு அது சம்மந்தமான ஒரு அறிவு இல்லாமல் இல்லை அது சம்மந்தமான பூர்ண விளக்கம் ஒன்றும் இல்லாமல் பாவிக்கும் போது பாதிப்புகள் கூட வரது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தானே. இப்போ உதாரணமாக எடுத்தோம்னா நாங்கள் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்க மாதிரி அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் என்ன மாதிரி எங்களோட ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று எங்களுக்கு இருக்கணும். அப்போ குறிப்பாக அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு நாலேஜை எடுக்கிறதுக்கு உங்களோட தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரியாக வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி இல்லை சில விஷயங்கள் இப்போ சில நேரம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லாட்டி இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுறீங்களா? இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக நாங்கள் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா செய்கிறதுக்கு காரணமாக ஒரு சமூக சேவையாக தான் நாங்கள் செய்கிறோம். இது எங்கள்ட்ட ஒரு சர்வீசஸ் இல்லை, ஆனால் ஒரு சேவையாக செய்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ்புக் என்னென்னு தெரியாமல், இன்ஸ்டாகிராம் என்னென்னு தெரியாமல், ஸ்கைப் என்னென்னு தெரியாமல் நிறைய பேர் போயிட்டு அதில் பல விதமான பிரச்சனைகள் வருது. இப்போ அவங்களுக்கு உதவி செய்கிற இதாக தான் நாங்கள் இதை செய்கிறோம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து இப்போ ஃபேக் அக்கௌண்ட்ஸ், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி செட்டிங்ஸ், செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு இருக்குது. அதாவது செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட், நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் போட்டிருக்கணும். ஒரு ப்ரௌசரில் உங்களோட கம்ப்யூட்டர்லாம் வேறு ப்ரௌசர் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் சேவ் பண்ணக்கூடாது, சரியா? மற்றது டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ரௌசரில் லாகின் பண்ணும்போது உங்களோட ஃபோனுக்கு ஒரு கோட் வர மாதிரி ஆக்டிவேட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் நிறைய அந்த ஹேக் பண்ண சான்சஸ் குறைவு. மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக் அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மற்றது ப்ரைவசி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட லிஸ்டெல்லாம் யார் பார்க்கலாம் தெரியும். உங்களோட ஃபோட்டோஸ் யாருக்கு பப்ளிக்காக போடுறீங்களா, இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் உள்ள எல்லாருக்கும் போடுறீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு போடுறீங்களா, உங்களோட என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, அப்போ அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை அவசியமான ஆட்களுக்கு பகிர்ந்தால் தான் நல்லா. கண்டிப்பாக. அப்போ இதை தவறுதெல்லாம் நீங்கள் பகிரும்போது தான் பல பிரச்சனை. இப்போ சில நேரம் வந்து பப்ளிக்காக ஒரு போஸ்ட் போடலாம், நான் இங்கே பார்க்குக்கு போகிறேன், மை ஃபாதர் இல்லாட்டி யாரும் வீட்டில் இல்லை, ஸோ ஐம் கோயிங் அவுட், நான் தனியாக வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் ஒன்று போடும்போது அது வந்து
பலவித எத்தனையோ பேர் பார்க்கலாம், நிறைய ப்ராப்ளம் வரலாம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் தான் தவிர்த்து கொள்ளணும். சமூக ரீதியான விஷயங்களை வந்து நாங்களும் சில கவனமாக இருக்கின்ற போது தான் இந்த தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாங்கள் கணினி பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கோம். குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக ஒன்று வந்து இந்த மாதிரி குற்றங்கள் பாதிப்புகள் உங்களுக்கு வராமல் தடுப்பது எப்படி அப்படின்ற விஷயத்தை பேசலாம். அது இல்லாமல் இந்த குற்றங்கள் வருகின்ற போது அதிலேருந்து விடுபடுறது, இல்லை பாதிப்புகள் வருகின்ற போது அதுக்கு எவ்வாறு முறைப்பாடு செய்யலாம், எவ்வாறு அதிலிருந்து விடுபடலாம் போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். சர்ட் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்காங்க. கணினி பாதுகாப்பு தயார் குழு உங்களோட நேரடியாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். 012-692-692. நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம். தயாளன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். தமிழ்லையும் பேசலாம். தயாளன் அலுவலக நேரங்கள் தொடர்பு கொள்ள போது நீங்கள் தயாளனுக்கு அழைப்பு ஏற்படுத்தி பேசக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் இதுக்கு இவ்வளோ அடிப்படை விஷயத்தில் இது வாரதுக்கான காரணம் நிறைய பாதிப்புகள் நடக்குது. உண்மையாக நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்கள் இது பாவிக்கிறவங்க. இப்போ ஏன்னா சின்ன பிள்ளைகள்ட்டையும் சாதாரணமாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அநேகமாக எல்லாத்தையுமே வந்து ஸ்மார்ட் ஃபோனோடு சேர்த்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இருக்குது. அப்போ இந்த இணைய குற்றங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்றதுக்கும் இவர்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கணினி சார்ந்த இணையதளம் சார்ந்த அச்சுறுத்தல்கள் என்னென்ன இருக்குது இன்றைக்கு? இதாவது இது இணையதளங்கள், சோஷியல் மீடியா, இமெயில், இதில் நடக்கக்கூடிய அட்டாக்ஸ்னு சொல்ல போனால் உண்டு த்ரெட்ஸ், ஸ்கேம்ஸ். அதாவது உங்களே நம்ப வச்சு சில விஷயங்கள் உங்களுக்கு இமெயில் மூலமாக இல்லாட்டி ஒரு இணையதளம் மூலமாக ஒரு சோஷியல் மீடியா மூலமாக மெசேஜ் ஒன்று அனுப்பி நீங்கள் அந்த மெசேஜை இப்போ உதாரணத்துக்கு லாட்டோ, இப்போ யூஎஸ் லாட்டோங்கிறது அது ஒரு உண்மையான விஷயம். ஆமாம், யூஎஸ் லாட்டோங்கிறது உண்மையான விஷயம். அது சிலவங்க என்ன செய்கிறது, இந்த மாதிரி ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணி யூஎஸ் லாட்டோக்கு அப்ளை பண்ணுங்கன்னு அனுப்புறது. அப்போ சிலவங்க இதை பார்த்துட்டு இமெயில் ஃபார்வர்ட் பார்த்துட்டு ஓகே இது லுக்ஸ் ஜெனுவின் அப்படின்னு அவங்களாம் அப்ளை பண்ணுறது. திரும்ப இன்ஃபர்மேஷன்லாம் அவங்கள்ட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நாளைக்கு ஒரு பர்ச்சேஸை கிரெடிட் கார்டு மூலமாக அந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு பர்ச்சேஸ் அவங்க இது பண்ணலாம். இல்லாட்டி இந்த அப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ண ஒரு $10-15 பே பண்ணுங்கள். ஒரு தனிநபருக்கு ஒரு $15 ஒரு சின்ன காசாக இருக்கலாம். ஏன்னா அவங்க யூஎஸ் போகிறதுக்கு ஒரு லாட்ரி கிடைக்கலாம், அந்த ஒரு நம்பிக்கையில் போடலாம். ஆனால் இதே மாதிரி ஒரு 10,000 பேர் இந்த மாதிரி செஞ்சால் அவங்க எடுக்கக்கூடிய காசு கூட. அப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து ஏமாத்துறது. இப்போ இல்லாட்டி ஆன்லைனில் லாட்டோ விழுந்திருக்கு, ஒரு இமெயில் லாட்டோ விழுந்திருக்கு, இது கிளைம் பண்ண இந்த ஃபோனுக்கு அடிங்க, அந்த நம்பருக்கு அடித்தா அந்த ஒரு நிமிஷத்துக்கு 30-40 ரூபா போகும். அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ அதனால் லாட்டோ உங்களுக்கு ஃப்ரீயாக விழுந்தால் உங்களுக்கு காசு தருவாங்க. நீங்கள் யாரும் காசு கொடுக்க தேவையில்லை. இப்போ சில கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா, சில உண்மைக்குமே இலங்கையில் நடந்திருக்கு, ஆனால் கம்பெனி நேம் எனக்கு குறிப்பிட விரும்பலை. உண்மைக்குமே லாட்டோ சிஸ்டம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் ஆட்கள் வந்து என்ன செய்கிறது, சில அறியாத படிப்பறிவு இல்லாத ஆட்கள்கிட்ட இப்படி ஃபோன் பண்ணி உங்கள் லாட்டோ விழுந்திருக்கு, இந்த லாட்டோ கிளைம் பண்ண நீங்கள் இவ்வளோ காசு போடணும் அப்படி நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுதான் ஸ்கேம்ஸ்னு சொல்கிறது. இல்லாட்டி ஒரு இமெயிலில் வரலாம், ஒரு அழகான கேர்ள்கிட்ட ஃபோட்டோவை போட்டு நான் உங்களோட பேசணும், உங்களை நான் கண்டிருக்கேன், அப்படி சும்மா உங்களே நம்ப வச்சு, இதுதான் ஸ்கேம்ஸ்னு சொல்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால் இமெயிலையோ ஃபேஸ்புக்லேயோ தெரியாத நம்பர் எதுவும் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும், ஒரு அழகான ஃபோட்டோவை போட்டு ஒரு கேர்ள் ரிக்வெஸ்ட் அனுப்பினாலும் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி யார் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. கவனமாக பார்த்துக்கோ. ரொம்ப முக்கியமான விஷயம். தயாரிப்பாளர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபோட்டோஸ் எதுவும் போட்டு அப்படி எதுவும் வந்தால் கவனமாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த ஃபோட்டோஸுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபிஷிங்னு சொல்கிறது இந்த அட்டாக். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ முதல்ல அந்த HSBC வெப்சைட்னு சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி யூஸ் பண்ணி, இல்லாட்டி ஒரு நிறுவனத்தை யூஸ் பண்ணி, இல்லாட்டி யாஹூ மெயில், ஒரு கூகுள் அந்த மாதிரி மெயிலை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் யாரும் லாகின் பண்ணியிருக்காங்க, இதை ரீசெட் பண்ணுங்கள், லிங்க் ஒன்று அனுப்புறது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பேஜ் வந்து சரியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது, அது நீங்கள் லாகின் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் போட்டால் நீங்கள் லாக் அவுட் ஆயிடுவீங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹேக்கரால் அது சேவ் பண்ணப்படும் ஒரு டேட்டா பேஸில் எதுலையோ, அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்புறம். ஸோ அதனால தான் நீங்கள் எப்பயுமே எதுலேயும் ஒரு லிங்க் எது வந்துச்சுன்னா தெரியாத நபர்கிட்ட லிங்க் வந்தால் கிளிக் பண்ண போகாதீங்க. அப்படி நீங்கள் கிளிக் பண்ணினா கூட மேலே அந்த யூஆர்எல்னு இருக்குது, அதை நீங்கள் சரியாக ரீட் பண்ணணும். HTTPS எப்பயுமே ஃபேஸ்புக் வந்து HTTPS, இமெயிலை பார்த்துருந்தீங்க HTTPS www.google.com, அது சரியாக இருக்கணும். சில நேரம் வந்து gmail.com, அது வந்து ஜிமெயில்ஸ் ஒரு எஸ்ஸை போட்டிருக்கலாம். அந்த சில விஷயங்கள் கவனிக்க மாட்டேன். அதுதான் அந்த யூஆர்எல்ல வந்து சரியாக ரீட் பண்ணணும். இப்போ மற்றது வந்து ஸ்பேம் இல்லாட்டி ஸ்பைவேர், இப்போ அனாவசியமாக உங்களோட இமெயில்ஸ் போய்ட்டு ஆன்லைனில் ரெஜிஸ்டர்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஜங்க் மெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும், அதெல்லாம் தவிர்த்துக்கொள்ளுங்க. மற்றது ஐடென்டி தெஃப்ட், உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து கண்ட இடங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணி ஆட்கள் மிஸ்யூஸ் பண்ணலாம். உங்களோட ஐடியாக இருக்கலாம், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் செய்கிறனால உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் பப்ளிக்காக அப்படி
தவறான இடத்துக்கு போகும்போது அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஐடென்டி தெஃப்ட்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து மெலிஷியஸ் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது இப்போ எப்பயுமே சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் வந்து லீகலாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் சிலவங்களை வந்து அறியாமையின் காரணமாக சில சாஃப்ட்வேர்ஸில் வந்து சில ஒரு ப்ரோக்ராம்ஸ் அட்டாச் ஆகிருக்கலாம். அப்போ அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் அவங்களோட கம்ப்யூட்டர் நடக்கிற மானிட்டர் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அதுக்கு இன்னொரு விஷயம் நான் மறந்துடுவேன். இந்த எப்பயுமே நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட வெப்கேம் எதுவும் இருந்துச்சுன்னா அதை எப்பயுமே ஒரு பேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டிக்கரோ எதையும் போட்டு வைங்க. அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன். ஏன்னா நீங்கள் இப்படி சில நேரம் லிங்க் ஒன்று கிளிக் பண்ணால் கூட சில நேரம் உங்களை அறியாமல் சில சாஃப்ட்வேர்ஸ் உங்களை இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகலாம். அப்போ நெட்வொர்க் நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அந்த இன்ஸ்டால் பண்ணவர் உங்களோட படங்கள் எடுக்கலாம், பல விதமான விஷயங்கள் எடுக்கலாம். அதனால அவங்க அங்கேருந்து ஆன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அதனால அந்த ப்ரோக்ராம் மூலமாக. அப்போ அதனால எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ண நேரம் ஒரு ஸ்டிக்கரோ போட்டு வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் நிறைய டேக்ஸ் சொல்லிட்டே போகலாம். கூடுதலாக இருக்குது. இப்போ பாதுகாப்பு சம்மந்தமாக பேசையில் வந்து நீங்கள் இது சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ நாங்கள் சொன்ன மாதிரியாக அட்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்போ அதிலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுறது, இல்லாட்டி அந்த பாதுகாப்பை அதுக்கு நாங்கள் பாதுகாப்பாக எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இவங்களோட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்கின்ற போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இப்போ அடுத்த சோஷியல் மீடியாவில் இருக்க த்ரெட்ஸ்களையும் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபேஸ்புக்கையோ இல்லாட்டி ஒரு இன்ஸ்டாகிராமையோ அதை யூஸ் பண்ணும்போது அது பாவிக்கின்றவர்கள் இப்படியான பிரச்சனை ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்கள். ரைட். இப்போ அதுக்கு முன்னுக்கு நாங்கள் பார்க்கணும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன செய்யலாம், சோஷியல் மீடியாவில் என்ன செய்யலாம், அது முக்கியம். இப்போ எதுலேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ நீங்கள் தான் நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுறணும். அது உங்களோட கையில் இருக்குது. இப்போ எதில் எடுத்தாலும் இட்ஸ் a குட் அண்ட் பேட் திங். இப்போ ஃபேஸ்புக்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் உதாரணத்துக்கு எனக்கு அவசரமாக ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு ஒரு பிளட் எனக்கு ஒரு பாசிட்டிவ் பிளட் தேவை. ஆனால் இந்த மெசேஜ் நான் போட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சவங்க மூலமாக யாரும் ஹெல்ப் பண்ண முன் வரலாம். ஒரு சேரிட்டி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எதுவும் செய்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய அறிவை வளர்த்துக்கலாம். உங்களோட டேலண்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு யூடியூப்பை பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பீபர்னு ஒரு சிங்கர் கனடாவில் உள்ளவர் அவர் ஐடென்டிஃபை பண்ணாங்க யூடியூப் மூலமாக. இன்றைக்கி ஒரு பில்லியனராக இருக்கார். பட் அவர் எப்படி ஐடென்டிஃபை யூடியூப் மூலமாக உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி போடலாம். சரியான விஷயங்களை செய்யணும். ஏன்னா நிறைய பேர் உங்களோட டேலண்ட்ஸை ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வளர்த்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக பல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ப்ரைவசி செட்டிங்ஸ், செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அதெல்லாம் கவனமாக நீங்கள் இது பண்ணியிருக்கணும். எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்கு போனாலும் யாரும் ஒரு பிக்சரை கண்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாதீங்க. யாரும் லிங்க் எதுவும் அனுப்புனாங்கன்னா தெரியாதவனா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. உங்களோட வால் ப்ரைவேட் உங்களோட மெசேஜஸ் யார் பார்க்கலாம், யார் என்ன செய்யலாம், அப்போ அதெல்லாம் நீங்கள் தான் கவனமாக வச்சுருக்கணும். ஏன்னா உங்களோட விஷயங்கள் எதுவும் பப்ளிக் ஆனால் அதுக்கப்புறம் அதை எடுக்கவோ இது பண்ணவோ கஷ்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட இமெயில் பாஸ்வேர்டு இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டு வந்து எப்பயுமே உங்களோட முக்கியமான விஷயம். உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லாட்டி உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரோ பாஸ்போர்ட் அந்த மாதிரி விஷயங்களை உங்களோட சர்நேம் உங்களோட ஃப்ரெண்டு நேம் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணாங்க. எப்பயும் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவோம் ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், மற்றது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மற்றது பாஸ்வேர்டை எழுதி வச்சுருக்க கூடாது. எப்பயாவது அது எழுதுனது வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வாலெட்டில் எழுதி வச்சுட்டு உங்களோட வாலெட் மிஸ் பண்ணால் கூட அது பெரிய விஷயத்தை முடியலாம். அதனால் எப்பயும் எழுதி வைக்கக்கூடாது. அதை நீங்கள் மனசுலேயே வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். மற்றது இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். உண்மையில் வந்து இந்த ஃபேஸ்புக் பாவிக்கிறவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஒரு ஆர்வத்தில் அக்கௌண்ட்டை திறந்துடுவாங்க. அப்புறம் வந்து நிறைய எக்வஸ்ட் வரும், நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஒரு பாஸ்வேர்ட் போடுறதுலேருந்து நாங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுற விடயங்கள் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் இல்லாமல் நீங்கள் ஒரு பப்ளிக் ஒரு இன்டர்நெட் கேஃபேல போய் லாகின் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரம் கவனமாக இருக்கணும். இப்போ சில நேரம் உங்களுக்கு அறியாமல் அவங்க சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் கூட அந்த கம்ப்யூட்டரில் வந்து பாஸ்வேர்ட் கூட உள்ளுக்கு டைப்பிங் ஆகி இருக்கலாம். ஸோ அவங்க அதை பார்க்கலாம். ஸோ அதனால ப்ரைவேட்டாக நீங்கள் ஒரு பொது இடத்துல யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும். அந்த நெட்வொர்க் செக்யூராக. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்கைப்பில் கூட இந்த மாதிரி பல விஷயங்கள் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபேஸ்புக்கில் அப்படி மெசேஜ் பண்ணோன்னா சில பாய்ஸ் அக்செப்ட் பண்ணி நிறைய இது நடந்த கேஸ். அவங்க ஸ்கைப் சாட்டுக்கு போயிட்டு ஸ்கைப்பில் போனோன்னே பேசி பழகி அதுக்கப்புறம் இவர் நேக்கடாக ஃபோட்டோஸ் வீடியோ கால்ஸுக்கு போய் அப்போ அந்த கேர்ளும் நேக்கடாக இருந்து இவரும் நேக்கடாக இருந்து. ஆனால் அதுக்கு முன்னுக்கு இந்த கேர்ள் என்ன செய்வாங்கன்னு என்னென்னா இப்போ நடக்கிற அது ஒரு விஷயம்.
இவர் எங்கே இருக்காரு, என்ன செய்கிறாரு, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு, அந்த மாதிரி இவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்துல கால் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் இப்படி இங்கே போடுவேன், நான் ஒன்றும் செய்யலை. இப்போ ஒரு ஆட்ட வீடியோ அப்போ அதுக்கப்புறம் காசு கேட்பாங்க, இவ்வளோ போடுங்க, அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கலாம் இந்த வீடியோ யூடியூப்லேயோ இது போனால் உங்களோட கம்பெனிக்கு போனால் உங்களோட ஹோல் ப்ரெஸ்டீஜ் உங்களுக்கு உங்களோட லைஃபே இதாயிரும். அதனால தெரியாத இதில் போயிட்டு விஷயங்களை பண்ணக்கூடாது, தெரியாதவங்களோட பேசவும் போவாங்க. இந்த மாதிரி வீடியோ இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இது பாதுகாப்புக்காக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் சாதாரணமாக அதில் நல்ல பக்கமும் இருக்கும், கூடாத பக்கமும் இருக்கும். நாங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு ஒரு பதட்டத்தோடைய பயத்தோடய நீங்கள் இதில் பாவிக்க தேவையில்லை. பாவிக்கின்ற போது மிக தெளிவாக நாங்கள் சொல்கிற சில அறிவுறுத்தல்கள் நீங்கள் உள்வாங்குகின்ற போது நிச்சயமாக இதில் நல்ல பக்கங்களை நீங்கள் அநேகமாக பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயமோடு பேசிட்டு இருக்கப்படியாக நிறைய ஆங்கில வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்காக இந்த விஷயங்களை வழங்கிட்டு இருக்கும். காரணம் இது வந்து உங்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பயன்படுத்துகிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களுடைய கணினியை, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை, உங்களோட ஃபேஸ்புக், அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். பாதிப்புகள் வரமுத தடுக்கிற விஷயங்கள் தான் அநேகமாக நாங்கள் பேசுகிறோம். இது இப்படியான பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. கடந்த கால அனுபவங்கள், உங்களுக்கு வந்த முறைப்பாடுகள், அப்படியான பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்குரிய பல விஷயங்கள் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி பாதிப்பு வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவோம். அடுத்தும் நாங்கள் இந்த பாதிப்பு வராமல் தடுக்க போகிற ஒரு விஷயம் தான் பேச போகிறோம். உண்மையில் சுய பாதுகாப்பு இந்த விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறோம். முதல்ல ஒரு கணனி பாவனையாளர் அதில் இணையதளம் இருக்கின்ற போது ஒரு சுய பாதுகாப்பாக என்னென்ன விஷயங்களை செய்யலாம்? ஒரு சாதாரண கணனி யூஸ் பண்ணுறவர் என்ன செய்யலாம்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிடுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஜெனுவினான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மற்றது ஒரு ஆன்டிவைரஸ், அதாவது இந்த வைரஸ், வேர்ம்ஸ், இந்த அட்டாக்ஸ் வரும்போது சில விஷயங்கள் வந்து இந்த ஆன்டிவைரஸ் மூலமாக க்ளீன் பண்ணப்படும். அந்த மாதிரி இது. மற்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பேச்சஸ் எல்லாம் வரும், அது அப்டேட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் அப் டு டேட் அப்டேட் பண்ணிக்கணும். மற்றது ஒரு கம்ப்யூட்டர் எப்பயுமே லாக் பண்ணி வைங்க. உங்களுக்கு கெஸ்ட் யூஸர் இருந்தால் ஒரு கெஸ்ட் யூஸர், இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் வீட்டில் ஒன்று இருக்கலாம், கெஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களோட அக்கௌண்ட்டை கெஸ்ட்டு கொடுக்காதீங்க. ஒரு கெஸ்ட் யூஸர் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வைங்க, உங்களோட அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் போட்டு வைங்க. ஏன்னா உங்களோட விஷயங்களை பல பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வச்சுருக்கலாம். அதை கெஸ்ட் ஒருத்தர் வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், உங்களோட டேட்டாவை டிலீட் பண்ணலாம், பல நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏன் அந்த இதுக்கு போகும், ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. மற்றது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ணும்போது, இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணும்போது கவனமாக டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, ஒரு வேறு டாக்குமெண்ட், ஒரு வேறு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு பல பாதுகாப்புகள் ஏற்படலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் டவுன்லோட் பண்ண கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கணனி பாதுகாப்பில் செஞ்சால் பாதுகாப்பு இருக்கலாம். மற்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு இமெயிலில் நடக்கக்கூடியது, சோஷியல் மீடியா, அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அந்த இமெயில் பற்றி சொல்லியிருந்தீங்க. உண்மையில் ஒரு கணனியை பாவிக்கிறவங்க அநேகமாக வீட்டில் இன்டர்நெட் இருந்தால் இமெயில் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இமெயிலில் வரக்கூடிய த்ரெட்ஸை பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் பேசிட்டு இன்னும் டீப்பான விஷயங்கள் சொல்லுங்கள். காரணம் இந்த இமெயில் மூலமாக நிறைய, இப்போ நீங்கள் ஒரு லாட்ரி சம்மந்தமான விஷயம் சொன்னீங்க, அது மாத்திரம் இல்லை. இப்போ நாங்கள் சில வேளையில் எங்கேயா வெப்சைட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணினோம்னா எங்களுக்கு அவங்க அனுப்புவாங்க லிங்க்கை வந்து இமெயிலுக்கு தான், இமெயில் லிங்க் மூலமாக தான் திருப்பி போகணும்னு சொல்லுவாங்க. இப்படியான சில நுணுக்கமான விதத்தில் எங்களோட டேட்டாஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்றதுக்கு இமெயில் பாவிக்கின்ற போது என்னென்ன விஷயங்கள்? இப்போ இமெயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயிலில் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பாஸ்வேர்ட், ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு போட்டுக்குங்க. அதாவது நான் ஏற்கனவே கேரக்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் போட்டு. மற்றது நீங்கள் எங்கே லாகின் பண்ணும்போதும் அந்த ரிமெம்பர் யூஸ் நேம் பாஸ்வேர்டு அதை அந்த ப்ரௌசரில் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்பெஷலி நீங்கள் ஒரு வெளியில் போயிட்டு பாவிக்கும்போது. மற்றது உங்களோட இமெயிலையும் இப்படி ப்ரைவசி செட்டிங்ஸ், செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸ்லாம் போட்டுங்க. அப்போ சில நேரம் நீங்கள் ஒரு வேறு ப்ரௌசரில் லாகின் பண்ணும்போது உங்களோட கோடு வந்து ஃபோனுக்கு வரும். அப்போ அது இல்லாமல் யாருக்கும் லாகின் பண்ண இயலாது. அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் ஒரு சாதாரண யூஸராக இந்த மாதிரி பாதுகாப்பு விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இப்போ இமெயில், எங்களோட இமெயிலுக்கு வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாட்டியும் சில நேரங்களில் சில மெயில்ஸ் வரும், நாங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு லிங்க்குக்கு போகும். அப்போ அதில் நாங்கள் கிளிக் பண்ணாமே டிலீட் பண்ணுறது பெட்டராக? இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கொள்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். சில நேரம் நமக்கு தேவையான ஒரு ஹெட்டிங்காகவும் இருக்கும், அது சில ப்ரொமோஷனல் ஐட்டம்ஸ் பற்றிய விஷயமா இருக்கலாம். ஆனால் உள்ளுக்கு சில நேரம் அது இருக்காது. இதில் எதுவும் பாதிப்புகள் இருக்குது? இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறேன் இந்த ஸ்கேம்ஸ் அட்டாக்னு நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுதான் சில உங்களை நம்ப வச்சு தான் இது பண்ணுறது. சில நேரம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு இமெயிலில் தான் ஆக்டிவேஷன் வரும். திரும்ப இமெயிலில் கிளிக் பண்ணோன்னு தான் அந்த வெப்சைட்டுக்கு போகும். அதுதான் சரியான முறை நடக்கிறது. ஆனால் சில நேரங்கள் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் என்ன கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. இந்த மாதிரி டிரெக்டாக அனுப்பா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அதை ஸ்பேம்னு கிளிக் பண்ணிட்டு இருந்துருங்க. அது கிளிக் பண்ணால் சில நேரம் இன்னொரு சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் ஆகலாம், பல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதனால
அதை தவிர்க்கிறது தான் நல்லது. அது மாதிரி இப்போ இந்த இமெயில் கம்ப்யூட்டர் இந்த விஷயங்களுக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக வந்துருச்சு. இப்போ அநேகமாக எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கம்ப்யூட்டரை விட நமக்கு இப்போ அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அதனால் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கல இந்த என்னென்ன விஷயங்களை கவனமாக ஸ்மார்ட் ஃபோன் அப்போ நீங்கள் ஃபோனில் நிறைய விஷயங்கள் இப்போ உண்டு. இப்போ இன்றைக்கி எல்லார்ட்டையும் ஃபோனில் நிறைய ஆப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோனில் எப்பயுமே ஒரு லாக்கை போட்டு வச்சுருங்க. எப்பயுமே குயிக்காக ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிருக்கும். அது முக்கியம். மற்றது உங்களோட ஃபோனில் உள்ள நீங்கள் எடுக்கிற இமேஜஸோ நீங்கள் சேவ் பண்ணுற இமேஜஸ் நீங்கள் எடுக்கிற வீடியோலாம் சரியானதை எடுங்க. தவறுதலான வீடியோஸ் எடுத்து உங்களோட ஃபோனில் வச்சுருக்காங்க. ஏன்னா சில நேரம் ஃபோன் மிஸ்பிளேஸ் ஆகலாம், ஃபோன் தொலைஞ்சு போகலாம், எதுவும் நடக்கலாம். ஃபோன் ரிப்பேருக்கு கூட ஃபோன் உடஞ்சி நீங்கள் ரிப்பேருக்கு போய்ட்டு கொடுத்தா நீங்கள் ரிப்பேர் பண்ணுறவர் கூட அந்த ஃபோன் ஸ்க்ரீனை மாற்றிட்டு ஆன் பண்ணோன்னா அவர் கூட சில நேரம் நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்கலாட்டி உங்களோட என்ன படங்கள் இருக்குது பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. தேவையில்லாத வீடியோஸ் எடுத்து அதை உங்களோட ஃபோனில் வச்சு அப்போ அந்த மாதிரி விஷயங்களை வீடியோ எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. மற்றது சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேயும் இருக்குது, ஐஃபோன் ஃபோன்ஸ்லேயும் இருக்குது. அந்த உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போனால் உங்களோட ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் போட்டுக்குங்க. அந்த மாதிரி பேசிக்கான வாட்ஸ்அப் அது இதில் வர்ற இமேஜஸ் வந்து நீங்கள் இதுக்குள்ள தான் சேவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ தெரியாத நபர்களோடு பேசுகிறத தவிர்த்து நல்லது. அதுபோல் இந்த ஸ்மார்ட் ஃபோன்களை பாவிக்கல அதுலேயும் கூட ஃபேஸ்புக், அதுலேயே கூட இமெயில் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே கம்ப்யூட்டருக்கு சொன்ன அவ்வளோ விஷயமும் அதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் தவிர லிங்க்குகளை போயிடாதீங்க. போனால் உங்களோட ஃபோனில் உள்ள விஷயங்களை ஹேக் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்களோட நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு அது பிரயான விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த கணனி குற்றம் இல்லை சைபர் கிரைம் அப்படின்ற சொல்கிற விஷயங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்குது? சாதாரணமாக மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள் என்ன? உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும், நீங்கள் இது சம்மந்தமான வேலை செஞ்சுருப்பீங்க, கால்ஸ் வந்திருக்கும். நான் உங்களுக்கு முதலே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா இந்த கேசஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸாக தான். இப்போ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால இப்போ யாரும் ஃபோன் அடித்து ஃபேஸ்புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் க்ரியேட் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு தர முடியாது, மன்னித்துக்கொள்ளணும். அதுக்கு என்னென்னா உங்களுக்கு உங்களோட இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கில் உங்களோட ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா யாராவது உங்களோட ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தா உங்களோட படங்களை உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டு ஒன்லி மீன் போட்டுங்க. ஒன்லி மீன் போட்டுட்டு நீங்கள் அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணினீங்கன்னா அது எடுபட்டுரும். ரைட்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ரிப்போர்ட் பண்ணாலும் அது எடுபட்டுரும். அந்த மாதிரி செய்யலாம். உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிருந்துச்சுன்னா, அதாவது இப்போ சிலவங்க சொல்லுவாங்க ஃபேஸ்புக் ஹேக் பண்ணலாம் அது இதுன்னு. அது ஃபேஸ்புக் ஹேக் பண்ணுறதுனா உங்களோட கவலையினம் காரணமாக தான் அது நடக்குது. உங்களோட ஃபோன் தொலைஞ்சோ இல்லாட்டி உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் யார்ட்டையும் சொல்லியோ ஷேர் பண்ணியோ, பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு உள்ளது, அதை யார்ட்டையும் ஷேர் பண்ணாங்க. ஒரு டூத் ப்ரஷ் மாதிரி தான். டூத் ப்ரஷ் நாங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டோமே. ஸோ பேசிக்லி பாஸ்வேர்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஃபேஸ்புக் ஹேக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களோட கவனினம் காரணமாக நடக்கிற ஒன்று கூடுதல். அது அப்படி செய்யப்படுறது இல்லை. இப்போ எப்படி எல்லாம் எங்களோட கவனினம் அந்த பாஸ்வேர்டு எப்படி வெளியில் போகுது? அப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களோட நீங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி உங்களோட ஃபோனில் வச்சு ஃபோன் தொலையலாம். ஃபோன் ரிப்பேருக்கு போகிற நேரம் இல்லாட்டி உங்களோட பாஸ்வேர்டை கம்ப்யூட்டரில் எங்கேயாவது உங்களோட வாலெட்டில் வைக்கலாம். இல்லாட்டி உங்களோட இமெயிலில் வர ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணலாம். இல்லை ஃபேஸ்புக்கில் வர ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணலாம். பல விதமாக நடக்கலாம். ஸோ அது அப்படி போன பிறகு அக்கௌண்ட் வேறு யார்ட்டையும் போகுது, அது அவங்க ரீசெட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அந்த முறைகளை செஞ்சுக்கலாம். அப்படி உங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களோட இருந்து ஹேக் பண்ணப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் இமெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸ்லாம் இதுக்கு தான் கொடுக்குறது. அப்படியும் உங்களோட ஃபோனும் தொலைஞ்சி இமெயில் எல்லாம் மாற்றிட்டாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண நாங்கள் உதவி செய்யலாம். அதுக்கு cert.gov.lk report@cert.gov.lkன்னு ஒரு இமெயில் இருக்குது, அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். இணையதளத்தை போனீங்கன்னா cert.gov.lk இணையதளத்துக்கு போனால் அதுக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள். இன்னொரு விஷயம், அதில் பலவிதமான விஷயங்கள் இருக்குது. எங்களோட சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் அறிவை வளர்த்துக்க நீங்கள் சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் யூஸை என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன மாதிரி அட்டாக்ஸ் நடக்கலாம், நாலேஜ் பேஸ் அலர்ட்ஸ், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாரும் போயிட்டு பார்க்கலாம். இணையதள முகவரியும் குறிப்பிட்றேன் www.cert.gov.lk இணையதள முகவரி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். திரையிலையும் காணலாம். அந்த முகவரியை நீங்கள் பார்க்கின்ற போது அந்த இணையதளத்துக்கு போனால் பல விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நான் குற்றங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள், அது இப்போ என்னென்ன மாதிரி எது சைபர் கிரைம்குள்ளே வருது? இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போ ஒரு குற்றத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது, கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்ட் 2007. அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு ஹேக் பண்ணுறது உங்களோட இன்னொருத்தவங்களோட ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர்
லாகின் பண்ணுறதை நான் ஹேக்கிங்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு குற்றம். அந்த மாதிரி குற்றங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்ட். இதில் பலவிதமான கம்ப்யூட்டர் சம்பந்தமான எந்த ஒரு ஆக்டாக இருந்தாலும் நிரூபிக்கப்பட்டால் குற்றம் வழங்கப்படும். அதனால கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க இல்லை இது யாரும் ட்ரேஸ் பண்ண முடியாது அந்த அவலட்சணமாக இருக்கக்கூடாது. எந்த இதுக்கும் ஒரு ட்ரேஸ் ஒன்று இருக்கும், அதை அவங்க ட்ரேஸ் பண்ணி கடைசியில் அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிரச்சனை அமையலாம். ஸோ அதனால எத்திக்கலாக எதுவுமே எத்திக்கலாக செய்யணும். நீங்கள் ஒரு யூஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணணும். எது சரியோ அதை செய்யணும். ஏன்னா இப்போ உங்களோட சிஸ்டர் ஃபோட்டோஸ் எல்லாம் தவறுதெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களோட ஃபோட்டோஸையும் ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி போடக்கூடாது. இப்போ சார்பாக யாரும் யோசிக்கக்கூடாது நாங்கள் ஹேக் பண்ணிவிட்டு அப்படி இல்லாட்டி பிள்ளையான வேலை ஒன்று செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம். அது சம்மந்தமாக கண்டுபிடிக்கிறது ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான அவ்வளோ விதமான தொழில்நுட்ப வசதியும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஒரு வாரம் ஒன்று நீங்கள் அனுஷ்டிக்கிறீங்கன்னா அது வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான உங்களை ஹேக் பண்ண ஒரு அக்கௌண்ட்டை திருப்பி ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு இயலும் அப்படின்னு அது சொல்ல இயலாது. ஏன்னா நான் இப்போ ஃபேஸ்புக்குங்கிறது நான் சொன்னேன், அது வந்து ஒரு இணையத்தை நீங்கள் எந்த ஒரு ஒரு ஃபேஸ்புக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். சிஸ்டமாக இருக்கலாம், ஒரு கம்பெனி சிஸ்டம் ஒன்றை வந்து இன்னொரு நாங்கள் ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுப்போம். அதாவது நீங்கள் இதை எப்படி ஹேக் பண்ணலாம், அது அவங்களுக்கு ஃபுல் பெர்மிஷனோட ஒரு டெஸ்ட் மாதிரி அது அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது. இதுதான் நாங்கள் எத்திக்கல் ஹேக்கர்ஸ். இந்த மாதிரியா வந்து நீங்கள் இணைய குற்றம் செய்துட்டு இல்லாட்டி கணனி குற்றம் செய்துட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம்ன்றதை நாங்கள் சொல்ல வரோம். அதே நேரம் எங்களோட பாவனையாளர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒரு அட்வைஸாக இதில் எல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லாங்க. முதல்ல இருந்து பேசிட்டு வந்து ஒரு சமரியை கூட நாங்கள் சொல்லலாம். எங்களோட யூசர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு சாதாரண கணனி யூசர்ஸாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் லீகலாக சாஃப்ட்வேர்ஸ் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆன்டிவைரஸ் கட்டாயம் வச்சுக்கணும். உங்களோட ஒரு அக்கௌண்ட்டை எப்பயுமே பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு வந்து மிக்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸாக இருக்கணும். உங்களோட ஐடென்டிட்டி கார்டு பாஸ்போர்ட் நம்பராக இருக்கக்கூடாது. நல்லம், ஏன்னா இன்னொரு ஆட்கள் கெஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி மற்றது உங்களோட ஃபோனை எப்பயும் லாக் பண்ணி வச்சுருங்க. ஸ்க்ரீன் ஒரு ஃபோன் தொலைஞ்சி போனால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண அப்ளிகேஷன்ஸை போட்டுக்குங்க. தேவையில்லாம் அந்த வீடியோஸ் ஃபோன்ஸில் எடுக்காதீங்க, சேவ் பண்ணி வைக்காதீங்க. உங்களோட கம்ப்யூட்டர்ஸ்லேயும் அப்படி தான். மற்றது கெஸ்ட் அக்கௌண்ட் எப்பயுமே வச்சுருங்க, ஏன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸை மற்ற மக்களுக்கு கொடுக்காதீங்க. பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ண, வைஃபாக இருந்தால் கூட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது திரும்ப சொல்லலாம், அது ஒரு டூத் ப்ரஷ் மாதிரி. டூத் ப்ரஷ் யாரும் ஷேர் பண்ணுறாரு, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மற்றது ஒரு சோஷியல் மீடியாவோ ஒரு இமெயிலையோ தெரியாமல் லிங்க் எதுவும் வந்தால் இது பண்ண போகாதீங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது சரியானதா, அது நீங்கள் தான் சில முடிவுகள் எடுக்கணும். சில ஃபேஸ்புக்கில் சில சேரிட்டி ப்ரோக்ராம்னு காசு கலெக்ட் பண்ணுவாங்க, அது வெரி டிஃபிகல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இது உண்மையான போஸ்டானு தெரியாது. அப்போ யார் போஸ்ட் பண்ணியிருக்கோம், யார் ஷேர் பண்ணியிருக்கோம், உங்களோட ஃப்ரெண்ட், அப்போ அவர் சரியானவர், அவர் இப்படி ஷேர் பண்ணுவாரா, அப்போ அவர் கூட தவறாக ஷேர் பண்ணியிருக்கலாம் தெரியாமல். அப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும், இது உண்மையான ஒரு போஸ்டா. அப்போ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது, அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா பல விதமான க்ரைம்ஸ் நடக்கலாம். இப்படி தான் ஒரு க்ரைம் நடக்கும்னு எங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் நிறைய விஷயங்கள் இப்படி நடக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் இப்படி நடந்த விஷயங்களை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு தான் பேசியிருந்தோம். அதனால் இதுதான் கணனி குற்றம், இவ்வளோ தான் இருக்குது, அதனால் இந்த விஷயத்தில் பாதுகாப்பாக இருந்துட்டீங்கன்னு எல்லாம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம். இது வரைக்கும் நாங்கள் சந்தித்த விஷயங்களை பற்றியான ஒரு அனுபவ பகிர்வாகவும் ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த வார நிகழ்ச்சி நாங்கள் வழங்கியிருந்தோம். இல்லையா? இதுக்கு மேலதிகமாக இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் எங்களோட வசந்தம் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம், உங்களோட அனுபவங்கள், உங்களோட தொழில் ரீதியான உங்களுடைய பர்சனல் விஷயங்களான அனுபவங்கள் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம். நான் நிறைய விஷயங்களை சொல்லிட்டேன். ஆனால் கம்ப்யூட்டருங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு இன்டர்நெட்டை பயன்படுத்துகிற தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஸோ அதனால் பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லாதீங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு மெயின் ஹாலில் வைங்க, அவங்களோட ரூமில் வைக்காதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அவங்க எதுவும் நடந்தால் அவங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. அவங்க இன்டர்நெட்டில் எதுவும் நடந்தால் உங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கும் அதை புரிந்து கொள்கிறார் அந்த அளவுக்கு இது இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு நடந்துக்குங்க. மற்றது இமெயில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாமல் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் செக்யூரிட்டி ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் கவனமாக இது பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.
இந்த விஷயங்களை நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவு பிரச்சனைகள் இருக்கு. நாங்கள் புது புது விஷயங்களும் பேசலாம். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் முக்கியமான விஷயங்கள் மாத்திரம், இணையம் சார்ந்த விஷயங்களை மாத்திரம் தொடர்பு கொண்டு அவங்க செக்யூரிட்டி பாதுகாப்பு செக்யூரிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள், தொழில்நுட்ப இமெயில் சம்பந்தமா இருக்கலாம், ஈவன் சோஷியல் மீடியா சம்பந்தமா இருக்கலாம், இருந்தா எங்களுக்கு தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம், உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த வார நிகழ்ச்சியில் இருந்திருந்த தீன தயாளன் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டதுக்கு எங்களுடைய நன்றிகள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.